தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. புத்தாண்டு காலத்தில் கவனயீனமாக வாகனம் செலுத்த வேண்டாம். நீர்நிலைகளில் நீராடுவதை தவிர்க்குமாறு கோரிக்கை. இந்த ஆட்சியை கவிழ்க்கவே முடியாது, சூளுரைக்கும் பிரதமர் ஹரணி. யாழில் கொடூரமாக கொல்லப்பட்ட இளைஞன், ஒரே இரவில் அதிரடி காட்டிய போலீசார். தமிழர் பகுதியில் இரு இளைஞர்களுக்கு நடந்தேறிய துயர சம்பவத்தால் பரபரப்பு. வடுக்குநாரிமலையின் பூர்வீக வழிபாடு, 36 ஆண்டுகளுக்கு முந்தைய அரிய புகைப்பட சான்று. புத்தாண்டை முன்னிட்டு வடுக்குநாரிமலை ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள். 3வது மாடியிலிருந்து விழுந்து 27 வயது இளைஞன் பலி, போலீசார் தீவிர விசாரணை. சுவிஸ் ஆஃப்ரிங்கன் நகரத்தில் குறைந்த விலையில் சிறந்த தரத்தில் உங்கள் வீட்டு தேவைகளுக்கான யாவும் ஒரே இடத்தில். லிட்டில் ஏசியா. இங்கே தாயகத்தில் இருந்து தரமான மரக்கறி, ஃப்ரெஷ்ஷான இறைச்சி, சுவையான மீன் வகைகள் மற்றும் ஆசிய, ஆப்பிரிக்க, தாய்லாந்தில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பலசரக்கு பொருட்கள் அனைத்தும் ஒரே கூரையின் கீழ். உங்கள் ஷாப்பிங்கை இனிமையாக்க 200க்கும் மேற்பட்ட கார் பார்க்கிங் வசதி. மேலும் ஹைவேயில் இருந்து வரும் 700 மீட்டர் தூரத்தில் மிக பிரம்மாண்டமான லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட். இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இப்பவே வாங்க, கையோட அள்ளிட்டு போங்க. லிட்டில் ஏசியா எக்ஸோட்டிக் ஃபுட், பார்க் வெக் 2, 4665 ஆஃப்ட்ரிங்கன். தொடர்புகளுக்கு 0627 981111. தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய மக்கள் சக்தி அரசின் மீது பொய்க்குற்றச்சாட்டுகளை சுமத்துவதன் மூலம் இந்த ஆட்சியை ஒருபோதும் கவிழ்க்க முடியாது என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளினால் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் மற்றும் அரசியல் நகர்வுகள் குறித்து கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசை கவிழ்க்கும் நோக்கில் எதிர்க்கட்சிகளால் கொண்டுவரப்படும் எந்தவொரு பிரேரணையையும் முறியடிக்க தாம் தயாராக இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த அரசுக்கு எதிரான எத்தனை பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டாலும் அவை அனைத்தையும் தவிடுபொடியாக்குவோம் என்றும் அவர் சூளுரைத்துள்ளார். மக்களின் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் உருவாகியுள்ள இந்த அரசு திட்டமிட்ட பொய் பிரச்சாரங்களால் விழுந்து விடாது என்று சுட்டிக்காட்டிய அவர், அரசியல் லாபத்திற்காக முன்னெடுக்கப்படும் இவ்வாறான பொய் குற்றச்சாட்டுகளை மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். புத்தாண்டு காலத்தில் மதுபோதையிலும் கவனயீனமாகவும் வாகனங்களை செலுத்த வேண்டாம் என போலீசார் சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தாண்டு காலத்தில் இடம்பெறும் வீதி விபத்துகளில் அதிகரிப்பு காணப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்தார். 2026 ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் கடந்த 4 மாத காலப்பகுதிக்குள் இடம்பெற்ற பாரிய வீதி விபத்துகளில் 713 பேர் உயிரிழந்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 248 பேர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். அதேவேளை புத்தாண்டு பிறப்புடன் சுற்றுலா பயணங்களை மேற்கொண்டும் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்றும் நீர்நிலைகளில் கவனயீனமான முறையில் நீராடுவதை தவிர்க்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் நெடுங்கேணி பகுதியில் அமைந்துள்ள வடுக்குநாரிமலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் தொடர்பான வரலாற்று சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் 1990ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அரிய புகைப்படம் ஒன்று தற்போது சமூக வலைதளங்களில் கவனத்தை ஈர்த்துள்ளது. வெளியாகியுள்ள அந்த புகைப்படமானது 1990ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி எடுக்கப்பட்டதாகும். அதில் ஒரு குடும்பத்தினர் மலையின் உச்சி பகுதியில் வழிபாட்டிற்காக சென்றிருப்பது பதிவாகியுள்ளது. 1990களிலேயே நெடுங்கணி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான ஒலுமடு, முல்லைத்தீவு எல்லை கிராம மக்கள் வண்டில் கட்டிக்கொண்டு வடுக்குநாரி மலைக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அண்மை காலமாக தொல்பொருள் திணைக்களம் மற்றும் சில தரப்பினர் வடுக்குநாரி மலையில் 2012ஆம் ஆண்டிற்கு பின்னரே இந்த வழிபாடு அல்லது ஆக்கிரமிப்புகள் இடம்பெற்றதாக கூறி வருகின்றனர். ஆனால் 36 ஆண்டுகளுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த புகைப்படம் அங்கு தலைமுறையாக தமிழ் மக்கள் பூர்வீகமாக வழிபாடு நடத்தி வந்துள்ளனர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மலையை சுற்றி அடர்ந்த காடுகளும் வடுக்குநாரி மரங்களும் நிறைந்திருப்பதால் இப்பெயர் பெற்றுள்ளது. கல்வெட்டு சான்றுகள் இங்குள்ள பிராமி கல்வெட்டுகள் மற்றும்
குகைகள் இப்பகுதி பல நூற்றாண்டுகளாக வழிபாட்டு தலமாக இருந்ததை காட்டுகின்றன. 2018ஆம் ஆண்டிலிருந்து இப்பகுதி தொல்பொருள் திணைக்களத்தால் கையகப்படுத்தப்பட்டு அங்குள்ள சிலைகள் அகற்றப்படுவதும் வழிபாட்டிற்கு தடை விதிக்கப்படுவதும் தொடர்கதையாகியுள்ளது. 2024 சிவராத்திரி வழிபாட்டின் போதும் பக்தர்கள் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொல்புரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 4 வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். தொல்புரம் கொட்டடியம்பதி ஆதி முத்துமாரியம்மன் கோயிலுக்கு அருகாமையில் நேற்று இடம்பெற்ற தாக்குதல் சம்பவத்தில் இளைஞன் ஒருவர் ஸ்தலத்தில் உயிரிழந்ததுடன் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டார். இதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபரும் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்நிலையில் பிரதான சந்தேக நபரான வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தவர் உட்பட 4 வட்டுக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை சீனக்குடா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட விமானப்படை தளத்திற்கு அருகாமையில் உள்ள திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று மாலை மோட்டார் சைக்கிள் வேன் மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் 24-25 வயதுடைய இளைஞர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிய வருகிறது. இவ்விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தோர் இருவரும் திரியாய பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவ்வாறு காயமடைந்த இருவரையும் மேலதிக சிகிச்சைகளுக்காக திருகோணமலை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சீனக்குடா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு வெடுக்கனாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றுள்ளன. வவுனியா வடக்கு நெடுங்கணி பிரதேச செயலக பிரிவில் ஒலுமடை கிராமத்தில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க வெடுக்கனாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் தமிழ் சிங்கள வருடப்பிறப்பை முன்னிட்டு விசேட வழிபாடுகளும் பூஜைகளும் பூசகர் மதிமுகராசா தலைமையில் இடம்பெற்றுள்ளது. பெருந்திரளான பொதுமக்கள் வழிபாட்டில் பங்கேற்றனர். இதேவேளை நாடளாவிய ரீதியிலுள்ள ஆலயங்களிலும் இன்று தமிழ் சிங்கள வருடப்பிறப்பை முன்னிட்டு விசேட வழிபாடுகளும் பூஜைகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு கொள்ளுப்பட்டி சிவி அவென்யூ பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடம் ஒன்றின் 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் தலவாக்கலை பிரதேசத்தை சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். நிர்மாணிக்கப்பட்டு வரும் குறித்த கட்டடத்தின் 3வது மாடியில் சாரக்கட்டு மூலம் இரும்பு பாகம் ஒன்றை பொருத்த முயன்றபோது கால் வழுக்கி விழுந்ததில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கொள்ளுப்பட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழில் பால் குடித்துவிட்டு உறங்கிய 3 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தை திடீரென உயிரிழந்தமை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோப்பாய் மத்தி அம்மன் கோவில் வீதி பகுதியைச் சேர்ந்த குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குழந்தையின் தாயார் நேற்று அதிகாலை 3 மணியளவில் குழந்தைக்கு பாலூட்டியுள்ளார். அதன் பின்னர் காலை 6 மணியளவில் குழந்தையை பார்த்த வேளை மூக்கினால் பால் வெளிவந்த நிலையில் குழந்தை விரைத்த நிலையில் காணப்பட்டுள்ளது. இதன்போது குழந்தையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குறித்த குழந்தை ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். நிமோனியா காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக உடற்கூற்று பரிசோதனைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது.